சரி, பேச்சியம் நேயர்களே, அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதத்திற்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதம் ராசிநாதன் 9இல் உச்சம் பெற்று அவரோடு குரு சம்பந்தப்பட்டு இருப்பதும் வெகு சிறப்பான மாதமாக அமையப் போகிறது. அவரவர் வயதுக்கேற்றவர் போல் பலன்களை கொடுக்கும். சித்திரை மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல பதவி உயர்வுகள், நல்ல பதவி முன்னேற்றங்கள், இடமாற்றங்களையும், திருமணம் முடியாதவர்களுக்கு திருமணத்தை முடித்து வைக்கக்கூடிய யோகமும் அல்லது திருமண பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அமைப்பும் இந்த சித்திரை மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமையப் போகிறது. ஆண் பெண் இருவருக்குமே இந்த சித்திரை மாதம் திருமண பேச்சுவார்த்தை நடைபெறுங்க. அதே வேலையில் உள்ளவர்களுக்கு நல்ல இடமாற்றத்தையும், வேலையில் உள்ள பெண்மணிகளுக்கு நல்ல உயர்வான அமைப்புகளையும், கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யோன்யத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடியதையும், சுயதொழில் புரிவோருக்கு நல்ல லாபத்தையும், நல்ல முன்னேற்றத்தையும், ஒரு சிலர் வீடு கட்டக்கூடிய யோகமும், ஒரு சிலர் இடம் வாங்கக்கூடிய யோகமும், ஒரு சிலர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகமும், வெளிநாடு செல்வோர் ஏற்கனவே காத்திருந்தவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தையும் இந்த சித்திரை மாதம் அமையப்போகுது சிம்மராசிக்காரர்களுக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் 18ஆம் தேதி 10இல் குரு வந்தாலும் 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்ப்பதும், 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்ப்பதும், 9ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்ப்பதும் எதிரிகளால் நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பும் சித்திரை மாதம் உண்டாக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு. எதிரி கூட அஞ்சி நடுங்கி ஓடுவார், பயப்படுவார் சிம்மராசிக்காரர்கள் கண்டாலே. அந்த அளவுக்கு யோகம் அமைய போகுது. படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதும், உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுத்து மேற்படிப்பு படிக்கக்கூடிய யோகமும், வேலை தேடுவதற்கு நல்ல வேலையில் போய் உட்காரக்கூடிய அமைப்பும், சிலர் அரசு வேலை காத்திருந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் நல்ல அமைப்பாக இந்த சித்திரை மாதம் அமையப் போகிறது. சிம்மராசிக்காரர்கள் 50 வயதுக்கு மேல் கடந்தவர்களும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. 50 வயதுக்கு மேல் கடந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் 7இல் சனி இருப்பது ஒரு குறைபாடுகள் உண்டு. அது பொது மக்கள் சார்ந்து இருப்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா எங்கே போனாலும் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக அமையும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவனை வணங்குவதும், சித்தர்களை வணங்குவதும் நல்ல யோகமான மாதமாக அமையப் போகிறது. வாழ்க வளமுடன்.